அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சடதியாக அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம். இலங்கையில் தாயின் ஆதரவுடன் பிக்குவின் மோசமான செயல். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. உரத்தட்டுப்பாடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு. யாழ் இந்திரவிழாவில் ஏற்பட்ட அசம்பாவிதம், 6 பேருக்கு எதிராக பிடியாணை. யாழ் சென்ற வவுனியா இளம் குடும்பஸ்தர் கடத்தப்பட்ட தாக்குதல். தமிழர் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் மீட்பு, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கு அமைவாக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பிரிவினர் மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால், குறைந்த மின்சாரத்தை நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டுப் பிரிவினரின் மின்சார கட்டணத்தில் எதுவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மின் உற்பத்தி செலவு அதிகரித்தமையினால் இந்த மற்றும் அடுத்த ஆண்டுகளில் சுமார் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை தொகை ஏற்படுகின்றமை உள்ளிட்ட 3 பிரதான காரணிகளை முன்னிலைப்படுத்தி மின் கட்டணத்தை 18% உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பல்லேகம ஹேமரத்ன தேரர் நேற்றிரவு சுமார் 11:45 மணியளவில் நிட்டம்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சந்தேக நபர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தமையினாலும் சிறுமியை பணத்திற்காக விற்பனை செய்த குற்றச்சாட்டிலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் நேற்று கைது செய்யப்பட்டு 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது காதலர்கள் என்று கூறப்படும் ஒரு நடத்துனர் மற்றும் ஒரு வியாபாரியும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தேரரின் கைது தாமதமானதை தொடர்ந்து அனுராதபுர பிரதம நீதவான் சசிந்து விக்ரமரத்னவினால் நேற்று பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் மற்றும் மனுக்களின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களுக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாகவும் சிறுமியை பணத்திற்காக விற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நிட்டமுவ பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் சிறுமி காதலனுடன் தங்கியிருந்த போது கடந்த 27ஆம் திகதி போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த சீண்டல் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து கம்பஹா பொது மருத்துவமனையில் உள்ள சிறப்பு நீதித்துறை மருத்துவரிடம் கொண்டு செல்லப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் அவர் பலமுறை தகாத செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டதை பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனுராதபுரம் விகாரையொன்றின் பொறுப்பாளரால் முதலில் சீண்டலுக்கு உள்ளாடப்பட்டதாகவும் பின்னர் தனது காதலன் மற்றும் மைத்துனரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வரும் நபர்கள் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் பத்ராஜ தெரிவித்துள்ளார். சைபர் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நாடுகளிலிருந்து வருவோரே இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சைபர் குற்றங்களுக்காக வெளிநாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து வருபவர்கள் மீது மேலதிக கண்காணிப்பு முன்னெடுக்கப்படும். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் உண்மையான நோக்கம் குறித்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அதிகாரிகள் தீவிரமாக ஆராய்வார்கள். அவர்கள் சட்டப்பூர்வமான சுற்றுலா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட காரணங்களுக்காகவே வருகின்றார்களா என்பது உறுதி செய்யப்படும். விமான நிலைய கண்காணிப்புக்கு மேலதிகமாக ஏற்கனவே இலங்கைக்குள் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் குறித்தும் போலீசாரும் குடிவரவு அதிகாரிகளும் தனித்தனியாக பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் மூலம் சுற்றுலா வீசாவை பயன்படுத்தி சட்டவிரோத சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிய திட்டமிடப்பட்டுள்ளது.
சைபர் குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்படும் எந்தவொரு வெளிநாட்டவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இம்முறை சிறுபோகத்தில் எந்தவொரு பயிர்ச்செய்கைக்கும் உர தட்டுப்பாடு ஏற்படாதென்று விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்ணுருவ தேசிய தகவல் மற்றும் தொடர்பாடல் மையத்தில் நேற்று உரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடலின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது சிறுபோகத்திற்கு தேவையான உர இருப்புகள் நாட்டில் உள்ளதுடன் அவை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்தின் கோரிக்கைக்கிணங்க தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் துறையினரின் உர விநியோக நடவடிக்கைகளையும் மீண்டும் வழமை போன்று ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். சில பகுதிகளில் விநியோக தாமதங்கள் காணப்பட்டாலும் அவற்றை தீர்த்து இனிவரும் காலங்களில் எதுவித தடையுமின்றி உரத்தை வழங்குவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் வடமராட்சி வல்வெட்டித்துறை இந்திர விழாவின் போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது செயற்பட்ட 6 உணவு நிலைய உரிமையாளர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 1,30,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற எல்லைக்குள் நடைபெற்ற இந்திர விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையிலான குழுவினர் விழா பகுதியில் இயங்கிய உணவு நிலையங்களை சோதனையிட்டனர். இதன்போது ஐஸ்கிரீம் வாகனங்கள், கேரம் சுண்டல் மற்றும் பானிபூரி விற்பனை நிலையங்கள் உட்பட 12 நிலையங்களில் மருத்துவ சான்றிதழ்களின்றி உணவுகளை கையாண்டமை, திண்ம கழிவுகளை திறந்த வெளியில் வீசி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியமை, அனுமதிக்கப்பட்ட தரமான கொள்கலன்களுக்கு பதிலாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ரக கொள்கலன்களை பொதியிடலுக்கு பயன்படுத்தியமை ஆகிய சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டன. இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர் நேற்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது முன்னிலையாகியிருந்த 6 வியாபாரிகள் தமது குற்றங்களை ஏற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து அவர்களுக்கு மொத்தம் 1,30,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அதேவேளை நீதிமன்றில் முன்னிலையாக தவறிய வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த ஏனைய 6 வியாபாரிகளுக்கும் நீதவான் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின்பு விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணியளவில் பேருந்தொன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் இதன்போது அவரிடமிருந்த கைத்தொலைபேசியை முச்சக்கர வண்டி சாரதியொருவர் பறித்து கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கிருந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கும் ஜோயா வீதிக்கும் இடையிலுள்ள வயல்வெளி பகுதிக்கு அமைத்து சென்று தாக்கியதாக கூறப்படுகின்றது. அத்துடன் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்து சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்பு மாலை 6:30க்கு அவரை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெனேரிக்குளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் ஜெயபுரம் போலீஸ் நிலையத்தில் ஹெலோட்ரஸ் கண்ணிவெடி அகற்றும் நிறுவன அதிகாரிகளால் இதுகுறித்து முதற்கட்ட தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கராயன்குளம் பகுதியில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது நேற்று மதியம் 2:30 மணியளவில் ஹெலோட்ரஸ்ட் அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி அக்கராயன்குளம் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அங்கு 4 குண்டுகளை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குண்டுகள் தற்போது போலீசாரின் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்னர் குறித்த 4 வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, ஊவா, வடமேற்கு, வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் கடுமையான மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு சபரகமுவ, மத்திய, தெற்கு, ஊவா, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அத்தோடு இடியுடன் கூடிய மழையின் போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.